உங்கள் ஸ்கின்னில் ட்ரை பேச்சஸ் வருதா, மேக்கப் வந்து கிராக் ஆகுதா, உங்கள் ஸ்கின் ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குன்னு அர்த்தம்டா. அப்போனா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையலுரானிக் ஆசிட். டே 5 ஆக்டிவ் டிஃபைனிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹையலுரானிக் ஆசிட். ஹையலுரானிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு. இது ஒரு வாட்டர் மேக்னெட் மாதிரி. பண்ணுங்கள், இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து கம்மியான பர்சன்டேஜில் நீங்கள் போடும்போது உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்ப் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்சைட்லேருந்து க்ளோ கொடுக்கும். இதே நீங்கள் வந்து ஹை மாலிகுலர் யூஸ் பண்ணிங்க, நிறையா பர்சன்டேஜில் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ளம் பண்ணி காட்டும். இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய சீரமோட பேரப் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் ஹையலுரானிக் ஆசிடில் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் போடும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற வாட்டரை அது உள்ளேருந்து புல் பண்ணி எடுத்துரும். ஆனால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது வெளியில் ஏர்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ஹைட்ரேஷனை கொடுக்கறது தான் இந்த ஹையலுரானிக்கோட மேஜிக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போட மறக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா டைமுமே இது வந்துட்டு ஓகேவா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இது பெஸ்ட்டு சீரம் தான். பட் நீங்கள் வந்து எல்லா ஒரு வெதர் கண்டிஷன்லேயும் அது சரியாக இருக்காது. இப்போ ஒரு நீங்கள் ஏசிக்கு கீழே இருக்கீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து சம்மரில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஹைட்ரேஷனை புல் பண்ணி வெளியில் எடுத்துரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சீரம்ஸோட பேர் பண்ணி போட்டுக்கணும். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எப்போவுமே இன்சைடு ஹைட்ரேஷன்றது ரொம்ப முக்கியம். வெளியில் எப்போ நம்ம ஹைட்ரேஷன் பார்க்குறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் நிறைய வாட்டர் குடிக்கணும். ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தான் ஸ்கின் வந்து எப்போவுமே க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த ஹையலுரானிக் ஆசிடை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு ஆக்டிவ்ஸோடு சந்திக்கிறேன். பை.